ஆல்ரெடி நம்ம பைத்தான் பத்தின பேசிக்ஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? பைத்தான் பேசிக்ஸ் பார்த்திருக்கோம். இருந்தாலும் இந்த பைத்தான் ஃபுல் ஸ்டாக்ல என்னென்னலாம் எடுக்க போறேன், அதாவது பேசிக்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஹவவர் உங்களுக்கு சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் தான் பைத்தான்ல தெரியும், ரைட்டா? நம்ம மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு எது தேவையோ அதை மட்டும் தான் நம்ம படிச்சோம் பைத்தான்ல. இப்போ நான் என்ன பண்ண போறோம்னா, நம்ம பேசிக் கான்செப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த கோர்ஸ் பைத்தான் ஃபுல் ஸ்டாக்ல வந்து என்னென்னலாம் சொல்லி தர போறேன், இதுல என்னென்னலாம் கவர் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, பிஃபோர் தட் பைத்தான்னா என்ன? அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, பைத்தான்ங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ஓகே, இப்போ பேசிக்ல இருந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்னா என்ன? கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ங்கிறத எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்? அதாவது நான் இப்போ ஒரு கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், அது எனக்கு ரிசல்ட் தரப்போகுது, ரைட்டா? இப்போ நான் வந்து இன்டராக்டிவா, இப்போ நான் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது எவ்வளோ நல்லா புரியுதோ, அதே மாதிரி கம்ப்யூட்டர் கிட்ட நான் கம்யூனிகேட் பண்ணும்போது அது எனக்கு ரெஸ்பான்ஸ் தரணும். அதுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொன்னால், கோடிங் சொன்னால் சி இருக்குது, C++, அப்புறம் .NET, ஜாவா, HTML நிறையா இருக்குது, கரெக்டா? ஆர் இருக்குது, இன்னும் அட்வான்ஸ்டு லெவலில் இன்னும் லெவல் போய்கிட்டே இருக்கு. பைத்தானுமே நமக்கு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, பைத்தானை நம்ம ஏன் படிக்கணும்? ஏன் மற்ற லாங்குவேஜ் படிக்கலாம்ல? ஃபுல் ஸ்டாக்கா ஏன் பைத்தான் படிக்கணும்? பைத்தான்ல ஷார்ட் ப்ரோக்ராம் வேணுமா? பைத்தான்ங்கிறது வந்து ஷார்ட் ப்ரோக்ராமிங்கிறத விட, பைத்தான்ற லாங்குவேஜ் வந்து ஒரு இன்டர்பிரட்டர். இது வந்து ஒரு இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். கிட்டத்தட்ட ஹியூமன் கம்யூனிகேஷன் மாதிரி தான் இருக்கும். ப்ரோக்ராமிங் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸி. ஆக்சுவலா இது ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ரொம்ப சிம்பிளா இருக்கும். ரீட் பண்றதுக்கும் சரி, ரைட் பண்றதுக்கும் சரி, டைப் பண்றதுக்கும் சரி, பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதே மாதிரி அதோட சின்டாக்ஸுமே பாத்தீங்கன்னா ரியலபிலிட்டியில யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். புரியுதா? அப்ப என்னென்ன பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. பைத்தான்ங்கிறது ஒரு இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ், இது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ், ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது மட்டும் இல்லாம இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டு லேர்ன் அண்ட் ரைட். ஓகேவா? அதே மாதிரி இதோட சின்டாக்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். சின்டாக்ஸ் வந்து நீங்க இப்போ C++ எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கோலன், செமிகோலன், இதுலயுமே அந்த பங்க்சுவேஷன்ஸ்ல இருக்கிற எரர்ஸ் எல்லாம் கம்பல்சரியா வரும். நான் ஆல்ரெடி பைத்தான் ப்ரோக்ராமிங்ல உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன், ஆமாவா? இதுலயுமே அந்த எரர்ஸ் எல்லாம் வரும். ஆனா அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டட் கிடையாது. இஸ், த, வாஸ் அளவுக்கு காம்ப்ளிகேட்டட் கிடையாது. C++ எல்லாம் நீங்க ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப டஃபா இருக்கும், ரைட்டா? அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டட் பைத்தான் ப்ரோக்ராமிங்ல கிடையாது. ஓகே, பைத்தான் 2 பேருமே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? ஸ்ரீனி அண்ட் ஹர்ஷிதா, உங்களுடைய லேப்டாப்ல VS கோட் இருக்கா, பைத்தான் இருக்கா? எஸ் மேம். எஸ் மேம், இருக்கு மேம். இருக்கு. அப்ப டைரக்டா ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல? எஸ் மேம். ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம பைத்தான் ஃபுல் ஸ்டாக்ல வந்து என்னென்னலாம் பார்க்க போறோம்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் மேம். ஓகே, இப்போ பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட் இப்போ நம்ம கோர்ஸ் வேணும்னா ஃபுல் ஸ்டாக் பைத்தான். ஓகே, இந்த ஃபுல் ஸ்டாக் பைத்தான் படிச்சா உங்களுக்கு என்ன யூஸ் இருக்கு? இது எதுலயாவது யூஸ் ஆகுமா? சரி, நீங்க பைத்தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் படிச்சீங்க. அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ நீங்க ஏன் தனியா ஃபுல் ஸ்டாக் பைத்தான் படிக்கணும்? ஏன்னா நீங்க இப்போ காலேஜ் போறீங்க. அடுத்த வருஷம் இந்த இயர் 2 பேருமே இன்ஜினியரிங் என்டர் ஆக போறீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இப்போ நீங்க இந்த ஃபுல் ஸ்டாக் பைத்தான் கத்துக்கிறது மூலியமா ஒரு பைத்தானை வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பேக் எண்ட் வரைக்கும் எல்லாத்தையுமே கத்துக்குவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோர்ஸ் வந்து ஃபுல் ஸ்டாக் பைத்தான் இருக்கு. ஆனா நீங்க இதுல என்னென்னலாம் கத்துக்குவீங்கன்னா, இதுலயே உங்களுக்கு கோர் பைத்தான், இதுல நமக்கு மாடியூல் 1 பாத்தீங்கன்னா கோர் பைத்தான்,
advanced level of Python. மேம் சொல்லுங்க. இது நாங்க எடுக்கிற ஏடிஎஸ் கோர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா கன்ஃபார்மா யூஸ் ஆகும். கன்ஃபார்மா யூஸ் ஆகும். ஓகேவா? நீங்க அந்த எஸ் அளவுக்கு மேம் பயப்படவே தேவையில்ல. நீங்க இந்த பைதான் படிக்கிறது மூலியமா, இந்த ஃபுல் ஸ்டாக் படிக்கிறது மூலியமா, நீங்க அதுல என்னென்னலாம் யூஸ் பண்ண அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ல என்னென்னலாம் யூஸ் பண்ண போறீங்களோ, அட்வான்ஸா இதுலயும் யூஸ் பண்ணிடுவீங்க. பைத்தான்லயே நீங்க இப்போ நான் சொன்னேன்ல, லைப்ரரிஸ் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. NumPy, Pandas, Matplotlib. இந்த லைப்ரரிஸ் வந்து நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணணும்னு தான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஆமாவா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங்க்கு இந்த லைப்ரரிஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் மட்டும் தான் சொல்லி தந்திருக்கேன். ஆனா நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, இப்போ இந்த பைத்தான் ஃபுல் ஸ்டாக்ல இந்த லைப்ரரிஸ்னா என்ன? இந்த லைப்ரரிஸ்னால என்னென்ன யூஸ்? இது பேக் அண்ட் ஃப்ரோத் எப்படி நமக்கு யூஸ் ஆக போகுதுன்னு கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் பாப்பீங்க. ஓகேவா? இப்போ மாடியூல் 1ல பாத்தீங்கன்னா நம்ம கோர் பைத்தான்ல இருந்து நம்ம லைப்ரரிஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே பாத்துருவோம். இதே மாடியூல் 2ல பாத்தீங்கன்னா HTML பாப்பீங்க. CSSனா என்ன? இந்த HTML, CSSலாம் என்ன? HTMLனா ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? இந்த HTML லாங்குவேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் மெயினா? HTMLங்கிறது ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது நம்ம வெப் டிசைனிங்காக யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃப்ரண்ட் எண்ட்ல நமக்கு ஒரு வெப்சைட் தெரியுதுல, அந்த வெப்சைட் கிரியேட் பண்றதுக்காக, அந்த வெப்சைட் டிசைன் பண்றதுக்காக இந்த HTML லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். அதே தான் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். அதுல நம்ம ஸ்டைல் பண்றதுக்காக அந்த வெப்சைட் கிரியேட் பண்றோம். சும்மா ஒரு பேராகிராஃப், ஹெட்டிங் இது மட்டும் கொடுக்காம நம்ம ஸ்டைல் பண்றோம்ல, கலர், பேக்ரவுண்ட் கலர், அதுல இமேஜ் ஆட் பண்றது, அதே மாதிரி கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ல வரும். அதுலயே ஜாவா ஸ்கிரிப்ட் என்னன்னா கிட்டத்தட்ட பைத்தான நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம்ல, பைத்தான்ல எப்படி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றோம், அந்த ஃபங்க்ஷன் எப்படி கெட் பண்றோமோ, நம்ம HTMLக்கு நம்மளுடைய வெப் டிசைனிங்க்குமே ஒரு ஃபங்க்ஷன்லாம் கிரியேட் பண்ணி அதை ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமா எடுத்துட்டு வருவோம். பூட் ஸ்ட்ராப்புங்கிறது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஆனா என்னன்னா அது ஒரு லிங்க், பூட் ஸ்ட்ராப்னு தனி வெப்சைட்டே அவைலபிளா இருக்கும். நீங்க அதை போய் பார்த்தோம்னா தெரியும், நிறைய லிங்க்ஸ் இருக்கும். நீங்க உங்களுடைய இப்போ கண்டெய்னர், ஃப்ளூயிட் கண்டெய்னர், நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு HTML, CSS இருக்கும்போது அது கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறது. பூட் ஸ்ட்ராப்ன்றது ஒரு சிம்பிள் லிங்க் தான். அந்த லிங்கை மட்டும் வச்சு அந்த லிங்க்குள்ள என்னென்ன மாடியூல்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதான் பூட் ஸ்ட்ராப். இதே ஆங்குலர் இருக்கு, இது எல்லாமே லேர்ன் பண்ணுவீங்க. ஓகே, அப்புறம் பேக் எண்ட் லேர்ன் பண்ணுவீங்க. மாடியூல் 3ல ஃபுல்லா பேக் எண்ட் மாடியூல் தான். டிஜாங்கோ, ஃபிளாஸ்க், ரெஸ்ட் ஏபிஐ இது எல்லாமே யூஸ் பண்ண. நான் ஏபிஐ கீ யூஸ் பண்றத பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸ்ரீனிக்கு தெரியாது, ஹர்ஷிதா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏபிஐ கீ சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து வெதருக்கு ஒரு ஏபிஐ கீ எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணுவோம். இதே நம்ம மேப்புக்கு தனி ஏபிஐ கீ யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா சொன்னது? எஸ் மேம். ஆமா. அந்த ஏபிஐ கீ எல்லாம் டைரக்டா இதுல எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், பேக் எண்ட்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா பார்ப்போம். அதே மாதிரி டேட்டா பேஸ் மாடியூலுமே இதுல உங்களுக்கு கவர் ஆயிடும். டேட்டாபேஸ் மாடியூல்ல பாத்தீங்கன்னா MySQL, MongoDB. ஓகே, இது ரெண்டுமே பாப்பீங்க. அப்புறம் டூல்ஸ்மே பாப்பீங்க. இதுலயே என்னென்ன டூல்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே பாப்பீங்க. ஓகே, இப்போ இது எல்லாமே கவர் ஆயிருச்சுன்னா அப்போ என்ன பண்ணலாம்? உங்களுக்கு ஈஸி தானே. நீங்க இப்போ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது எடுத்து தான் படிக்க போறீங்க. இப்போ டூல்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடியூல் 5ல டிப்ளாய்மெண்ட் டூல்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு, நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு கிட்ட வந்து கவர் பண்ணிடுவேன். இதுலயே கிட், அப்புறம் GitHub, Docker, AWS பேசிக்ஸ் எல்லாமே கவர் ஆயிடும். ஓகே, இந்த எல்லா டாபிக்குமே உங்களுக்கு நம்ம பைத்தான் ஃபுல் ஸ்டாக்லயே கிளியர் ஆயிடும். இப்போ நீங்க ஏடிஎஸ் கோர்ஸ் தான் எடுக்கிறீங்க ரெண்டு பேருமே. எஸ் மேம். எஸ் மேம்.
இப்போ இது ஃபுல் ஸ்டாக்கா நீங்க படிக்கும்போது என்ன யூஸ் ஆகும்னா, நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட்ல இருந்து டிப்ளாய்மென்ட் வரைக்கும் எல்லாமே இதுலயே கத்துக்கிறீங்க. ஒரு பைத்தானுக்கு ஃப்ரண்ட் அண்ட், பேக் எண்ட் இதுலயே இருக்கா? ஃப்ரண்ட் எண்ட் என்னென்ன இருக்கு? ஃப்ரண்ட் எண்ட் HTML, CSS, JavaScript, Bootstrap, Angular இருக்கு. இதே நீங்க பேக் எண்ட்க்கு Django, Flask, REST API, அப்புறம் டேட்டாபேஸ்க்கு MySQL, MongoDB எல்லாமே கத்துக்க போறீங்க. இத நீங்க டிப்ளாய்மென்ட் டூல்ஸா GitHub, Docker, AWS பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு எடுத்துருவேன். அப்ப போதும்ல, ஒரு ஃபுல் ஸ்டாக்கா நீங்க ஒரு 2 மந்த்ல ஒரு பைத்தான் கம்ப்ளீட்டா கத்துக்க போறீங்க. கரெக்ட்டா? எஸ் ஆர் நோ? இது மேம் கன்ஃபார்மா உங்களுக்கு ரொம்ப லாஸ்டா யூஸ். சொன்னது கேட்கல சொல்லுங்க. மேம். இப்ப கேக்குதா? என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? எஸ் மேம். லாஸ்டா நான் மாடியூல் 5 என்ன சொன்னேன்னா, மாடியூல் 5 வந்து டூல்ஸ், டிப்ளாய்மென்ட் டூல்ஸ். இப்ப நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்றோம். ஃப்ரண்ட் எண்ட் கிரியேட் பண்ணிட்டோம், பேக் எண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அது கொண்டு போய் நம்ம அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணணும்ல, டிப்ளாய் பண்ணணும்ல. ஒரு கம்பெனி வெப்சைட்ல போய் நம்மளுடைய ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே ஹோஸ்ட் பண்ணணும்ல. அதுக்கு ஹோஸ்ட் பண்றதுக்கு, கிளவுட்ல டிப்ளாய் பண்றதுக்காக படிக்கிறது தான் இந்த GitHub, Docker அண்ட் AWS. ஓகேவா? AWS உடைய பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுலயே கவர் ஆயிடும். அதனால நீங்க காலேஜ் போகும்போது இன்னும் ஈஸியா தான் இருக்கும். நீங்க காலேஜ்ல கத்துக்கிட்டாலுமே இது ரொம்பவே சிம்பிளா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இது எல்லா கான்செப்ட்டுமே உங்களுக்கு இந்த பைத்தான் ஃபுல் ஸ்டாக்லயே டெவலப் ஆயிடும். அதனால நீங்க இது படிச்சா நமக்கு வந்து காலேஜ்ல இது யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்ற டவுட் தேவையே இல்ல. ஏன்னா நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பேக் எண்ட் வரைக்கும் ஃபுல் ஸ்டாக்கா படிக்கிறீங்க. ஃபுல் ஸ்டாக்னாலே என்ன? கம்ப்ளீட்டா ஒரு ப்ராஜெக்ட்ட நீங்க வெப்சைட்ல ஹோஸ்ட் பண்ற அளவுக்கு இங்க ரெடி ஆயிடுவீங்க. ஓகே? எனி அதர் டவுட்? ஓகே. நோ டவுட்டா? நோ மேம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம இது ப்ரோகிராமிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆல்ரெடி உங்களுக்கு பைத்தான்ல கொஞ்சம் கொஞ்சம் ப்ரோகிராமிங் தெரியும், ரைட்டா? ஓகே. எஸ். இப்போ நான் பேசிக்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? பேசிக்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். பைத்தான் பேசிக்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ யார் ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்க? VS கோட் ஓபன் பண்ணிக்கோங்க. VS கோட் ஓபன் பண்ணிட்டு சிம்பிள் பேசிக் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்னைக்கு என்ன பண்ணிடலாம்னா, ஒரு பிரிண்ட் எப்படி பண்ணணும்னு தெரியும், யூசர் இன்புட் எப்படி கெட் பண்ணணும்னு தெரியும் 2 பேருக்குமே, ரைட்டா? எஸ் மேம். ஓகே. இன்னைக்கு என்ன பண்ணிடுவோம்? அப்போ அந்த டேட்டா டைப்ஸ், பைத்தான் ஆபரேஷன், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், நெஸ்டட் இது ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணிடலாமா? எஸ். ஓகே. இது நானே ஸ்டார்ட் பண்ணிடவா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஹர்ஷிதா உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? எஸ் மேம். ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் பைத்தான்ல வேரியபிள்ஸ்னா என்ன? வாட் இஸ் வேரியபிள்? சொல்லுங்க. பைத்தான்ல வாட் இஸ் வேரியபிள்? வேரியபிள்னா என்ன? மேம் சொல்லுங்க. மேம் வேரியபிள்ஸ் வந்து வேல்யூஸ் அசைன் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோமா மேம்? ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி. கரெக்ட்டா? நம்ம என்ன டேட்டா டைப்ப வேணாலும் அந்த வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணிருக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் கண்டெய்னர் சொன்னேன், ரைட்டா? ஒரு கிளாஸ் கண்டெய்னருக்குள்ள நீங்க ஜூஸ் ஃபில் பண்ணலாம், மில்க் ஃபில் பண்ணலாம், வாட்டர் ஃபில் பண்ணலாம், இல்ல பல்சஸ் கூட போட்டு வைக்கலாம், ரைஸ் கூட போட்டு வைக்கலாம். நீங்க எது வேணாலும் போட்டு வைக்கலாம். பட் அந்த கிளாஸ் கண்டெய்னர்ங்கிறது வேரியபிள். அதாவது ஒரு ஹோல்டர் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஃபைல் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க ஃபைல்ங்கிறது ஒரு வேரியபிள். அந்த ஃபைல் வந்து என்ன கலர்ல, என்ன டிசைன்ல எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அதுக்கு போடுற வேரியபிள், அதுக்குள்ள போடுற டேட்டாஸ் எப்படி இருக்கு? நம்ம தனித்தனியா டேட்டாஸை வந்து செப்பரேட் பண்ணி போடுறோமா? ஒரு ஃபைல்ஸ்ல வீட்ல ஒரு 4 ஃபைல் வச்சிருக்கீங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஒன்க்கு தனித்தனி ஃபைல் இருக்கும். உங்க காலேஜ்லயும் ஃபைல் மெயின்டைன் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே தனித்தனி ஃபைல் மெயின்டைன் பண்றாங்களா? ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனி ஃபைல் மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களுடைய கம்ப்ளீட் போர்ட்ஃபோலியோ ஈச் அண்ட் எவ்ரி ஃபைல்ல இருக்கும். அப்போ அந்த ஃபைலுக்கு தான் வேரியபிள். அந்த வேரியபிள்குள்ள நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேட்டா எப்படியா வேணாலும் இருக்கலாம். ஓகே. எய்தர் ஸ்ட்ரிங், எய்தர் இன்டீஜர், ஃப்ளோட் ஆர் பூலியன் டைப். ஓகே. எதுவா வேணாலும் இருக்கலாம். பட் ஹோல்டர் நம்ம என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட் வேரியபிள் நேம்ஸ் இருக்கலாம். கிளியர்? ஓகே. இப்போ வேரியபிள்ஸ் ஓகே. டேட்டா டைப்னா என்ன? வாட் இஸ் டேட்டா டைப்? வேரியபிள்ங்கிறது கண்டெய்னர். டேட்டா அதுக்குள்ள போட்டு சொல்லுங்க. டேட்டா டைப்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் மேம். வாட் இஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்? டேட்டா ஸ்ட்ரக்சர்னா இன்னும் கிளியரா சொல்ல போனா எந்த மாதிரி வேல்யூஸை உள்ள போட போறீங்க? ஒரு டேட்டாவை வந்து நீங்க வேரியபிள்குள்ள போட போறீங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீனி நீங்க இது சாரி ஹர்ஷிதா விஎஸ் கோட் ஓபன் பண்ணுங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். நானே ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். மேம் தெரியாம அந்த டேப க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேடா, ஓகே. பிரச்சனை இல்ல. இருங்க நானே வந்து ஓபன் பண்றேன். புது ஃபோல்டர் போட்டுக்கிறேன். ஓகே. ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல் எடுத்துக்கிறேன் நானு. நம்ம பைத்தான் ஃபைல் எல்லாமே .py தான் சேவ் பண்ணுவோம். இப்போ நம்ம கண்டிஷனல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வேரியபிள்ஸ்னா என்னன்னு தெரியும், டேட்டா டைப்னா என்னன்னு தெரியும். டேட்டா டைப்னா என்ன, நம்ம கொடுக்க போற இப்போ என்னோட வேரியபிள் இருக்கு, என் வேரியபிள்குள்ள நான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். அது என்ன டைப் ஆஃப் டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன், எய்தர் ஸ்ட்ரிங்கா, இன்டீஜரா, பூலியனா, அப்படி இல்லைன்னா நான் ஃப்ளோட் வந்து சேவ் பண்றேன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைப்பை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, இப்போ நான் a is equal to சாரி நேம் எடுத்துக்கலாம். Name equal to student name. Age equal to ஒரு 19 வச்சுக்கலாம். இது is student true. Mark is equal to 95.5. ஓகே. இது எல்லாமே எனக்கு என்ன டைப்னு தெரியணுமா? இப்போ இது வந்து எனக்கு ஒரு வேரியபிள். ஓகே, திஸ் இஸ் வேரியபிள். இப்போ நான் என்ன பண்ணணும், ஸ்ட்ரிங்கா இருந்தா அது டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுக்கணும். ரைட்டா? நான் ஸ்ட்ரிங் எல்லாத்தையுமே எப்பயுமே டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுக்கணும். இப்போ நேம்ங்கிறது எனக்கு வேரியபிள். இதுவே ஏஜ்ங்கிறது எனக்கு இன்டீஜர். இஸ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பூலியன் வேல்யூ கொடுத்துருக்கேன். இதுவே மார்க் வந்து 95.5ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இதுதான் என்னுடைய இது வந்து என்னோட டேட்டா டைப். இது என்னோட வேரியபிள். வேரியபிள்குள்ள நான் ஒவ்வொரு டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாமே என்ன டேட்டா டைப்னு எனக்கு தெரியும். இப்போ நான் வந்து அதை எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, print okay.
ஓகே. இப்ப நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா, இந்த நேம் என்ன டைப்பா இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி நான் எல்லாத்துக்குமே குடுக்குறேன். எல்லாத்துக்குமே நான் என்ன டைப்ன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப நேம் மாதிரியே நான் ஏஜ் குடுக்கலாம். ஸ்டூடண்ட். ஓகே. பிரிண்ட் நேம், ஏஜ், ஸ்டூடண்ட், மார்க் எல்லாமே எனக்கு வந்துருச்சு. இப்ப நான் ரன் பண்ண போறேன். பாத்தீங்களா? இப்ப நேம்ங்கிறது ஸ்ட்ரிங், ஏஜ்ங்கிறது இன்டிஜர், ஸ்டூடண்ட்ங்கிறது பூலியன் அண்ட் மார்க்ங்கிறது ஃப்ளூட். வந்துருச்சா? அப்போ டேட்டா டைப்னா என்ன? நான் உள்ள ஸ்டோர் பண்ற டேட்டா வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டாவோ அந்த வேரியபிள நான் ஸ்டோர் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறது பேரு தான் டேட்டா டைப். ஓகே. இப்போ இந்த பைத்தான்ல வந்து நம்ம ஆல்ரெடி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம். ரைட்டா? ஆப்பரேட்டர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆப்பரேட்டர்ல ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ ஆப்பரேட்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்? ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். இப்போ a is equal to 256, b is equal to 266. ஓகே. இப்போ என்கிட்ட a பின் 2 வேல்யூஸ் இருக்கு. 2 வேல்யூஸ் இருக்கு. இப்போ எனக்கு என்ன தெரியணும்னா நான் என்டர் பண்ணிருக்க வேல்யூ ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு பார்க்கணும். a equal to b. ஓகே. இப்போ இந்த ஈக்குவல்னா என்ன? ஈக்குவல்னா என்ன? ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இந்த ஈக்குவல்க்கும் இல்ல வெறும் சிம்பிளா நான் ஈக்குவல் போட்டா என்ன டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும்? அதாவது இந்த a equal to b, a equal to b. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? What is the difference between a equal to b, a equal to b? Any idea? ஹர்ஷிதா, ஸ்ரீனி இருக்கீங்களா? எஸ் மேம். ஓகே. இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, இப்ப a equal to b னா இப்ப aங்கிறது எனக்கு வேரியபிள். aங்கிற வேரியபிள்ல bங்கிற டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். இப்ப இந்த bங்கிறது என்ன ஆயிடும்? எனக்கு டேட்டாவாயிடும். இப்ப நான் இங்க a equal to 256ன்னு சேவ் பண்ணிருக்கேனா அப்படின்னா என்ன அர்த்தம்? aங்கிற வேல்யூல வேரியபிள்ல 256ன்ற வேல்யூ இருக்கு, டேட்டா இருக்கு. அப்ப என்னோட a இப்ப என்னவாயிடும்? 256ன்னு ஆயிடும். இப்ப a equal to b னா என்னன்னா, இது ரெண்டையுமே இப்ப ஏல என்ன வேல்யூ இருக்கோ அதுவே b-லயும் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இந்த ஏன்ற வேரியபிள்ல b இருக்குன்னு அர்த்தம். இதுல ஏன்ற வேரியபிள்ல இருக்கிற அதே வேல்யூ b-ல இருக்கான்னு அர்த்தம். டிஃபரன்ஸ் புரியுதா? Yes or no? Harshita and Srinidhi? Yes, ma'am. ஓகே. அவ்வளவுதான். இப்ப இந்த ஏங்கிற வேல்யூ இப்ப ஏல வந்து 256 இருக்கு, பில வந்து 266 இருக்குன்னா ஏல இருக்கிற அதே வேல்யூ இதுல இருந்துச்சுன்னா அது ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். இப்ப a ஈக்குவல் டு பினா ஏன்ற வேரியபிள நான் b போட்டிருக்கேன்னு அர்த்தம். ஓகே. ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சா? ஏன்னா என்னோட a வேல்யூல a வேரியபிள்ல 256 இருக்கு, b ல வந்து 266 இருக்கு. ரெண்டும் வேற வேற. அப்ப நாட் ஈக்குவல் டு. அதனால இங்க ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சு. இப்போ இன்னொன்னு பண்ணலாம். a என்னோட a ல வந்து இந்த வேல்யூ இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? b is equal to a கொடுப்போம். b equal to a. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணி பார்க்கலாம். ட்ரூன்னு வந்துருச்சா? ஏன்னா இப்ப என்னோட b ல என்ன இருக்கு? a தான் இருக்கு. a ல என்ன இருக்கு? 256 இருக்கு. அப்ப ரெண்டுமே ஈக்குவலா? Is or no? ஆபரேட்டர் புரியுதா? Yes, ma'am. ஓகே. எனி டவுட்? No. நோ டவுட். ஓகே, ஃபைன். அப்புறம் இதுக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? இஃப் எல்ஸ் கண்டிஷன்.
ஓகே. இப்போ என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு எந்த டவுட் இல்லாதனால, ஆ ஸ்ரீனி உங்களுடைய ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. மேம் நான் டேப்ல படிக்கிறேன் மேம். டேப்லயே கனெக்ட் ஆனீங்க? எஸ் நாளைல மேம். இருந்து மறக்காம லேப்டாப்லயே கனெக்ட் ஆயிடுங்க. ஸ்க்ரீன் ஷேர் எஸ் பண்ணி மேம். எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகே ஹர்ஷிதா நீங்களே எஸ் உங்களோட மேம். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. எஸ் மேம். இப்போ நீங்க என்ன பண்ணலாம், ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க. நீங்க இப்ப என்ன கெட் பண்ண போறீங்கன்னா, ஸ்டூடண்ட்டோடைய மார்க் கெட் பண்ண போறீங்க. ஓகே. கிரேட்டர் தென் 50 இந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க. ஞாபகம் இருக்கா ஹர்ஷிதா? விஎஸ் கோட்லயே. அது ஆல்ரெடி ஓப்பன்ல தான்டா இருக்கு. கீழ ஓப்பன்ல இருக்கு பாருங்க ஹர்ஷிதா. நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க தனியா. பைதான் ஃபுல் ஸ்டாக்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டர்ல கம்ப்ளீட்டா நீங்க ஃபுல் ஸ்டாக் என்னென்ன பண்றீங்களோ அது எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கோங்க. நியூ ஃபோல்டர். ஏன் இன்டர்பிரேட்டர் செலக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி இல்லையா? பைதான் இதுல லோட் இருக்கே. பைதான் தான் இருக்கே. இன்டர்பிரேட்டர் தேவையில்லை. பைதான் இருக்கு பாருங்க. பைதான் இருக்கு. நீங்க டைரக்டாவே கோட் பண்ணலாம். ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப கொஸ்டின் என்னன்னா, எஸ் மேம். டோட்டல் நம்பர் வந்து 40. ஓகே. டோட்டல் நம்பர் 40. டைப் பண்ணிக்கோங்க. டோட்டல் நம்பர் வேரியபிள். வேரியபிள் நேம் டோட்டல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 40. வேரியபிளுக்கு ஸ்பேஸ் வரக்கூடாது. அண்டர்ஸ்கோர் வரணும் இடையில. ஓகே. ஆனா எண்ணுக்கு முன்னாடி அப்படியே அண்டர்ஸ்கோர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கர்சர் வச்சுட்டு பேக் டெலீட் கொடுத்துட்டு டெலீட் கொடுங்க. ஸ்பேஸ் இருக்கு. அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கோங்க. ஓகே. டோட்டல் நம்பர் வந்து ஈக்குவல் டு 40. கரெக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 56. கரெக்ட் நம்பர் 56. என்டர் அடுத்த வேரியபிள் இது. இந்த கரெக்ட் நம்பர்ங்கிறது அடுத்த வேரியபிள். என்டர். வெயிட் பண்ணுங்க. நீங்க என்னன்னு சேவ் பண்ணிருக்கீங்க? பைத்தான் ஃபுல் ஸ்டாக். எங்க அந்த ஃபைல கிளிக் பண்ணுங்க. ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இருக்குல்ல சைடுல. உங்க கீழ அத கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட். கிளிக் பண்ணுங்க. டேய் நீங்க ஃபோல்டரே ஓபன் பண்ணல. மேல ஃபைல் வேணாம் இங்க ஓபன் பண்ணாதீங்க. சரி. ஃபுல் ஸ்டாக் இருக்கா இப்போ? டெஸ்க்டாப் ஓபன் பண்ணிட்டு ஃபுல் ஸ்டாக் இது பண்ணுங்க. டெஸ்க்டாப் கிளிக் பண்ணிட்டு. ஃபுல் ஸ்டாக் இருக்கா? கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டர். டோன்ட் சேவ். எப்பயுமே ஃபோல்டருக்குள்ள எஸ் போயிட்டு மேம். ஃபைல் தான் கிரியேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இந்த ஃபோல்டருக்குள்ளயுமே நீங்க ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. நியூ ஃபைல் வந்து கண்டிஷனல் கண்டிஷன்னா இது ஆப்பரேட்டர்ல தான். ஆப்பரேட்டர் டாட் பை கொடுத்துக்கோங்க. ஆப்பரேட்டர் டாட் பை. ஓகே. இப்போ என்டர் கொடுங்க. ஓகே. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. டோட்டல் நம்பர் ஈக்குவல் டு 40. கரெக்ட் நம்பர் ஈக்குவல் டு 56. ஷார்ட் ஃபார்மா சேவ் பண்ணா கூட சேவ் பண்ணிக்கோங்க. நம்பரை N1 கூட போட்டுக்கோங்க போதும். ஓகே. டோட்டல் நம்பர் ஈக்குவல் டு 40. கரெக்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 56. ராங் நம்பர் 36. இப்போ இதோட மீன் பாத்தீங்கன்னா 38. மீன் இஸ் ஈக்குவல் டு 38. இப்போ இதோட மீன் 1. இது வந்து மீன் 1ன்னு போட்டுக்கோங்க. மீன் பக்கத்துல 1 போட்டுக்கோங்க. மீன் 1 வந்து 38. நீங்க இப்ப என்ன கண்டுபிடிக்க போறீங்கன்னா, மீன் 2 வந்து கண்டுபிடிக்க போறீங்க. மீன் எப்படி கண்டுபிடிக்கணும்? மீன் 2 தான் கண்டுபிடிக்க போறீங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்?
டோட்டல் நம்பர் எவ்வளோ? 40யா? எஸ் மேம். ஓகே. இப்போ நம்ம எப்படி இத சம் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்? என்கிட்ட டோட்டல் நம்பர் பாத்தீங்கன்னா, இந்த டோட்டல் நம்பரையும் இந்த மீன்ங்கிறது என்னது? ஆவரேஜா? எனக்கு ஆவரேஜான வேல்யூ, மிடில்ல இருக்கிற ஆவரேஜ் வேல்யூ தான் 38 ரைட்டா? இப்போ இந்த மிடில்ல இருக்கிற நம்பரையும் அந்த டோட்டல் நம்பரையும் நான் ஆட் பண்ணா எனக்கு சம் கிடைச்சிருமா? மல்டிப்ளை பண்ணணும். ஆக்சுவலா இந்த ஆவரேஜையும் டோட்டல் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு சம் கிடைக்குமா? எஸ் மேம். ஒரு ஆவரேஜ் எப்படி Yes, ma'am. கண்டுபிடிப்பீங்க? சிம்பிள் ஃபார்முலாடா. ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரெண்டையும் Average ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் ஆ பண்ணணும். ஆமா. கரெக்ட்டா? இப்ப ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? டோட்டல் நம்பர் டிவைடட் பை எத்தனை கவுண்ட். 2. இதுவே அப்படியே ரெசிப்ரோக்கலா போடுங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம சம் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம்? அதே ஆவரேஜ் இன்டு டோட்டல் நம்பர். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா போடுங்க. சம் இஸ் ஈக்குவல் டு மீன் ஒன் இன்டு டோட்டல் நம்பர். இன்டு டோட்டல் நம்பர். அங்க இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்குல டோட்டல் நம்பர், அதேதான். அந்த டோட்டலை டெலீட் பண்ணிடுங்க, முன்னாடி இருக்கிற டோட்டலை டெலீட் பண்ணிடுங்க. ஓகே ஃபைன். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் சம்ம பிரிண்ட் பண்ணிடுவோம். எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்க? சம் ஆஃப் 40 நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுங்க. பிரிண்ட் sum of 40 numbers sum of 40 is 40 number. Sum of 40 number இப்ப கோலன் போட்டுக்கோங்க. இஸ் பக்கத்துல ஒரு கோலன் போட்டு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. இஸ் பக்கத்துல ஒரு கோலன் போட்டு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. கோலன் ஸ்பேஸ். ஓகே. இப்போ அட் வெயிட் பண்ணுங்க. இப்போ இதோட சம்ம நம்ம ரைட் பண்ணணும்ல. அப்ப எப்படி எழுதுவோம்? ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு வந்து அந்த சம்மோட ஆன்சர் வேணும். அதை நான் எப்படி கெட் பண்ணுவேன்? நான் சம்மன் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த வேரியபிள எனக்கு இங்க கொடுக்கணும். கொடுத்தாதானே நமக்கு அவுட்புட் கிடைக்கும். வெறும் பிரிண்ட் சம் ஆஃப் 40 நம்பர் இஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன வரும் அவுட்புட்ல? அதுவே தான் டைப் ஆகும். நீங்க இப்ப ரன் பட்டன் கிளிக் பண்ணி பாருங்க. அந்த ட்ரையாங்கிள் ஷேப் ரன் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. என்ன எரர் காட்டுது? ஆபரேட்டர்ல அந்த 5th லைன்ல அதை டெலீட் பண்ணிடுங்க. 5th லைன்ல அந்த क्वेश्चन மார்க் போட்டுருக்கீங்களா, அதை டெலீட் பண்ணிடுங்க. 5th லைன் நம்பர் 5 அது டெலீட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ரன் பண்ணுங்க. என்னாச்சு? வெறும் சம் ஆஃப் 40 நம்பர் இஸ்ன்னு கேட்டுட்டு அப்படியே நெக்ஸ்ட் இதுக்கு போயிருச்சா? அப்ப நம்ம இங்க என்ன கொடுக்கணும்? சம் கொடுக்கணுமா? கமா சம். எங்க கமா சம் கொடுக்கணும்? இங்கே இது டபுள் கோட்ஸ்க்கு வெளியே கொடுக்கணும். டபுள் கோட்ஸ்க்குள்ள நீங்க என்னென்ன கொடுக்குறீங்களோ அத்தனையுமே என்னது அப்படியே டைரக்டா பிரிண்ட் ஆகும். வெளியே தான் கமா சம்னு கொடுக்கணும். சம் சம்ங்கிறது வேற எதுவும் இல்ல, மேல இருக்கிற அந்த வேரியபிள் தான். இப்ப ரன் பட்டன் கிளிக் பண்ணுங்க. வந்துருச்சா? ரிசல்ட் வந்துருச்சா? 1520 வந்திருக்கா? ஓகே. இப்போ எனக்கு இதுல கரெக்ட் சம் தெரியணும். ஏன்னா எனக்கு ராங் நம்பரும் கொடுத்துருக்காங்க. கரெக்டா கரெக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, ராங் நம்பர். அதாவது என்கிட்ட மொத்தம் 40 நம்பர்ஸ் இருக்கு. டிஃபரெண்ட் 40 நம்பர்ஸ் இருக்கு. அதுல ஒரு நம்பரை 56க்கு பதிலா 36ன்னு போட்டிருக்காங்க. கொஸ்டின் புரிஞ்சா? கொஸ்டின் என்னன்னு என்கிட்ட கேட்கவே இல்லை. கொஸ்டின் புரிஞ்சா? ஒரு டோட்டல் நம்பர் 40 நம்பர் இருக்கு. அதுல கரெக்ட் நம்பர் 56 தப்பா 36ன்னு பிரிண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப மீன் 1, அதாவது நான் இப்ப ராங்கா கண்டுபிடிக்கும் போது என்னோட மீன் எவ்வளவு வந்திருக்கு? 38ன்னு வந்திருக்கு. இப்ப நான் இதுக்கு கரெக்ட் மீன் கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் புரியுதா? ஹர்ஷிதா அண்ட் ஸ்ரீனி 2 பேர்கிட்டயுமே கேக்குறேன். கொஸ்டின் புரியுதா? எஸ் மேம். என்கிட்ட டோட்டல் ஒரு 40 நம்பர்ஸ் இருக்கு. நான் ஒரு 40 நம்பர்ஸ் வச்சிருக்கேன்னு வைங்களேன். அதுல ஒரே ஒரு நம்பரை 56க்கு பதிலா 36ன்னு போட்டுட்டாங்க. அதனால அதுக்கு ஒரு மீன் வந்திருக்கு. அந்த மீன் வேல்யூ தான் 38. இப்போ எனக்கு என்ன வேணும்னா, எனக்கு அப்போ அந்த 56 அந்த 36க்கு பதிலா நான் கரெக்ட் நம்பர் 56 பிளேஸ் பண்ணிட்டு மீன் கண்டுபிடிச்சா எவ்வளவு வரும் அப்படின்றது தான் எனக்கு அவுட்புட்.
அப்போ இந்த கன்ஃபியூஷன்ஸை சரி பண்ணா ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் நம்பர், ஏன்னா ஒரு மீன் கண்டுபிடிக்கிறோம்னால நமக்கு எது ரொம்ப முக்கியம், சம் ஆஃப் நம்பர் ரொம்ப முக்கியம். அப்ப சம் ஆஃப் நம்பர் என்கிட்ட இல்ல. இப்போ இந்த சம் ஆஃப் நம்பர் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும், மீன் இன்ட்டு டோட்டல் நம்பர். கரெக்டா? இது ஃபார்முலா, நார்மல் ஃபார்முலா, மீன் இன்ட்டு டோட்டல் நம்பர். அதை வச்சு நான் இப்போ சம் ஆஃப் நம்பர் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா என்னோட நம்பர் 2 கண்டுபிடிக்கணும். அதாவது நான் இந்த கரெக்ட் நம்பரையும் ராங் நம்பரையும் மைனஸ் பண்ணா எனக்கு ஒரு வேல்யூ வரும் பாத்தீங்களா, அதுதான் எனக்கு எக்ஸாக்ட் நம்பர். கரெக்டா? இந்த கரெக்ட் நம்பர் மைனஸ் ராங் நம்பர் அதுக்குள்ள இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன, 20யா? 56 மைனஸ் 36 எவ்வளோ, 20யா? இந்த 20யை நான் திருப்பி டோட்டல் நம்பரால டிவைட் பண்ணேன்னா எனக்கு மீன் 2 கரெக்டா கிடைச்சிருமா, கரெக்டான மீன் கிடைச்சிருமா? அந்த 20 நம்பர் தானே எனக்கு டிஃபரன்ஸ் ஆகுது. அந்த 20 நம்பரை நான் பேலன்ஸ் பண்ணி அந்த டோட்டல் நம்பரோட டிவைட் பண்ணிட்டேன்னா எனக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்குமா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா மட்டும் எஸ் சொல்லுங்க, இல்லைன்னா புரியல சொல்லுங்க, திருப்பி கூட சொல்றேன். எஸ் மேம். புரியுதா? ஓகே. இப்போ அதான் இங்க பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. என்கிட்ட டோட்டலா 40 நம்பர்ஸ் இருக்கு. 56க்கு பதிலா அதுல ஒரு நம்பரை 36ன்னு போட்டுட்டாங்க. அதுக்கு நான் வைக்கும்போது எனக்கு 38ன்னு எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. அதாவது 38ங்கிறது மீன் வந்திருக்கு. ஆனா இப்போ என்னன்னா எனக்கு கிட்டத்தட்ட அந்த கரெக்ட் நம்பருக்கும் ராங் நம்பருக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, 20 நம்பர்ஸ் டிஃபரெண்ட் இருக்கு. ரைட்டா? இந்த 20 நம்பர் டிஃபரன்ஸை நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மீன் 2வை 20 நம்பர் டிஃபரன்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர், இந்த 40 கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆன்சர் வந்தோ அதுதான் என்னுடைய ஃபைனல் ஆன்சர். போடுவோமா? இப்போ நம்பர் 2ங்கிறது அந்த நம்ம அந்த பேலன்ஸ் விட்ட நம்பர் போடுங்க. நம் 2 போடுங்க. நம் 2 ஈக்குவல் டு நம்பர் 2. இப்போ நம்பர் 2 உடைய வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். நம்பர் 2, நம் 2 இஸ் ஈக்குவல் டு சம் மைனஸ் ஓப்பன் பிரேசஸ் ராங் நம்பர் மைனஸ் கரெக்ட் நம்பர், ஓப்பன் பிரேசஸ்க்குள்ள போட்டுக்கோங்க. ராங் நம்பர் அங்கே இருக்கு பாருங்க, அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க டைப் பண்ணும்போது அங்கேயே வந்துடும். வெளியே வந்துக்கோங்க, இந்த ஓப்பன் பிரேசஸ்க்கு வெளியே வாங்க. ராங் நம்பர் மைனஸ் கரெக்ட் நம்பர். இப்போ இது எல்லாத்துக்குமே ஹோல் பிரேசஸ் போட்டுக்கோங்க. இந்த ராங் நம்பர் கரெக்ட் நம்பருக்கு சேர்த்து ஒரு ஹோல் பிரேசஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா சம் மைனஸ் இருக்குதுல்ல, அப்போ பாட் மேஸ் யூஸ் பண்ணணும்ல, பிராக்கெட். ஓகே, சம் மைனஸ் ராங் நம்பர் மைனஸ் கரெக்ட் நம்பர். இப்போ இதுக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவோமா? என்டர் பிரிண்ட் வெறும் நம் 2 மட்டும் கொடுத்துக்கோங்க. நம் 2. ஓகே, அடுத்து இப்பதான் கரெக்ட் மீனை கண்டுபிடிக்க போறோம். மீன் 2 இஸ் ஈக்குவல் டு, மீன் 2 தான் நமக்கு கரெக்ட் மீன். மீன் 2 இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும், மீன் 2 எப்படி கண்டுபிடிக்க முடியும்? மீன் 2 எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த நம் 2 டிவைடட் பை டோட்டல் நம்பர் கொடுக்கலாமா? இது வந்து ஒரு சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ். நம்ம என்ன ரியல் டைம்ல பண்றோமோ அதை ப்ராஜெக்டா கன்வெர்ட் பண்றோம். ஓகே, நம்ம கோடிங்ல பண்றோம், பைத்தான் கோடிங்ல பண்றோம். ஓகே, நீங்க ரன் பண்ணுங்க. இப்போ ஆன்சர் வருதா பாப்போம். பிரிண்ட் பண்ணணும்ல, பிரிண்ட் மீன் 2 கொடுக்கணும்ல. ஓகே, அப்ப சம் ஆஃப் 40 நம்பர் 15, 20. இந்த கரெக்டையும் இதையும் மைனஸ் பண்ணா 20 டிஃபரன்ஸ் வருதுன்னு சொன்னேன்னா அப்ப 20 ஆட் பண்ணி எவ்வளவு வந்திருக்கு? 1540 ஆயிடுச்சா? நார்மல் சம், அதாவது முன்னாடி தப்பா இருக்கும்போது சம் எவ்வளவு இருக்கு? 1520 இருக்கு. இதுவே அந்த 20 நம்பர் ஆட் பண்ண பிறகு எவ்வளவு இருக்கு? 1540 இருக்கு. இப்போ இதுக்கு நம்ம மீன் கண்டுபிடிக்கும் போது 38.5 வந்திருக்கு. இப்போ புரியுதா? ஆன்சர் புரியுதா? எப்படி போட்டிருக்குன்னு புரியுதா? எஸ் மேம். ஓகே, ஃபைன். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட். ஓகே, அப்போ ஒரு ஆவரேஜ் சம் போடலாம். நோ டவுட். சரி, ஓகே, ஒரு ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? சம் ஆஃப் நம்பர்ஸ் டிவைடட் பை டோட்டல், ரைட்டா? Yes or no?
ஓகே. யூசர் இன்புட் எப்படி கெட் பண்றது? யூசர் இன்புட் எப்படி கெட் பண்ணுவோம்? என்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு யூசர் இன்புட் கெட் பண்ணணும். ஹர்ஷிதா நெக்ஸ்ட் லைன்ல டைப் மட்டும் பண்ணி காமிங்க. யூசர் இன்புட் எப்படி கெட் பண்ணுவோம்? ஓகே, ஸ்டாப் ஷேரிங் யுவர் ஸ்கிரீன் டா. எஸ் மேம். என் ஸ்கிரீன் தெரியுதா? என்னோட ஸ்கிரீன் தெரியுதா ஸ்ரீனி அண்ட் ஹர்ஷிதா? எஸ் மேம். ஓகே. இப்போ என்னன்னா நம்ம இந்த யூசர் இன்புட் கெட் பண்றது மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா இது நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் மட்டும் கிடையாது, பைத்தான்லயுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு யூசர் இன்புட் நார்மலா எப்படி கெட் பண்ணுவோம்னா a is equal to input. இதுதான் ஒரு யூசர் இன்புட் கெட் பண்றது. இப்படி நீங்க சும்மா போட்டாவே ஒரு யூசர் இன்புட் கெட் ஆகலாம். இதே நீங்க இன்டீஜரா கெட் பண்றீங்கன்னா a is equal to int input போடுவீங்களா? இது ரெண்டுமே யூசர் இன்புட் கெட் பண்றதுதான். a is equal to int input. புரியுதா? இது int input. இப்போ நான் இதை ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா என்கிட்ட வெறும் நம்பர் மட்டும் கேக்குதா? வெறும் தான் நிக்கும். நான் ஏதாவது ஒரு நம்பர் தரலாம். என்டர் கொடுத்தேன்னா திருப்பி ஒரு நம்பர் கேக்குதா? நான் இதுக்கு 36 கொடுக்குறேன்னு வைங்க. 35 36 ஏதாவது கொடுக்குறேன். என்டர்னா முடிஞ்சா? அப்போ என்னன்னா இந்த இடத்துல யூசர் இன்புட் கெட் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதா? இதுவே இல்ல அவங்க இன்டீஜர் தான் டைப் பண்ணணும், இல்ல நம்பர் டைப் பண்ணணும், நம்ம ஏதாவது கொடுக்கலாமே அப்படின்னா நீங்க உள்ள என்ன பண்ணலாம்னா டபுள் கோட்ஸ்குள்ள நேம் என்டர் நேம் கேக்குதா? இதுவே நீங்க என்ன பண்ணலாம்னா இது என்டர் நேம் இப்படி blank கொடுக்குது, நீங்களாட்டுக்கு ஒரு நேம் கொடுக்குறீங்கன்னு வைங்க. இது எப்படி கண்டினியூஸா இருக்கு, அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுதா? இதுக்குதான் பெட்டர் என்ன பண்றதுன்னா 24 ஏதாவது கொடுத்தீங்கன்னு இப்படி கண்டினியூஸா இருக்கா? இப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நீங்க என்ன பண்றீங்க, கோலன் வச்சு ஸ்பேஸ் விடுறீங்க. ஓகே, கோலன் வச்சு ஸ்பேஸ் விடும்போது இப்ப ரன் பண்ணி பாருங்க. என்டர் யுவர் நேம், இங்க கேப் இருக்கா? ஃபர்ஸ்ட் நமக்கு கேப்பே இல்ல, கோலன் இல்ல. இப்ப கோலன் கேப்போட இருக்கும்போது ஸ்டூடெண்ட். இப்ப நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியுதா, செப்பரேட் பண்ண முடியுதா? ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 35 34. ஈஸியா இருக்கா? இப்படிதான் ஒரு யூசர் இன்புட் கெட் பண்ணுவோம். இதுவே ஸ்ட்ரிங்ல கெட் பண்ணலாம், இல்ல நீங்க பூலியன் வேல்யூஸ் கூட கெட் பண்ணலாம். b is equal to boolன்னு போடலாம். அதுக்கு bool input within double quotes, are you student? எஸ் ஆர் நோன்னு சொல்லுங்க அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஓகே புரியுதா? இப்போ இது இன்டீஜர், இது ஸ்ட்ரிங், இது பூலியன் வேல்யூ. இதுவே ஃப்ளோட்னா நீங்க ஃப்ளோட் மட்டும் தான் கொடுக்கணும்னுமே கொடுத்துக்கலாம். இப்போ c equal to நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ளோட் கொடுத்துக்கலாம். float float input. இன்புட்ங்கிறது தான் கீவேர்ட். within open braces close braces double quotes enter your name. Python. Okay, enter your name கேக்குதா? age, student. நீங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னா எஸ் ஆர் நோ கொடுக்கலாம், இல்லைன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துக்கலாம். எஸ் மார்க் வந்து நான் 65 கொடுக்குறேன்னு வைங்க. அவ்வளோதான். நீங்க இந்த ஃப்ளோட்ல நம்பருமே டைப் பண்ணலாம், இல்ல இதுவாகவும் டைப் பண்ணலாம், ஃப்ளோட்டாகவும் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, கிளியர்? இதுல எது டவுட் இல்லையே? என்டர் யூசர் நேம், சாரி யூசர் இன்புட் கெட் பண்றதுல எதுவும் டவுட் இல்லையே? ஸ்ரீனி அண்ட் ஹர்ஷிதா? Yes, ma'am. No doubt, ma'am.
எஸ் மேம். நீங்க இன்புட்ங்கிறது கீவேர்டு. இந்த இன்புட்ட நீங்க டைரக்ட்டா குடுக்கும்போது உங்களுக்கு உள்ள ஒண்ணுமே இருக்காது. டிஸ்ப்ளேல எதுவுமே இருக்காது. நம்ம ப்ரீவியஸா பார்த்தேன்ல. எம்ப்டி டிஸ்ப்ளே தான் இருக்கும். அப்படி எம்ப்டி டிஸ்ப்ளே வேணாம், யூசருக்கு தெரியணும் அவங்க என்ன பண்றாங்கன்றதுக்காக தான் நம்ம என்ன குடுக்குறோம்? என்டர் யுவர் நேம், என்டர் யுவர் ஏஜ், என்டர் ஆர் யூ ஸ்டூடண்ட், என்டர் யுவர் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடுக்குறோம். இது புரியுதா? இதுவே நான் இங்க கோலன் வச்சுட்டு ஏன் ஸ்பேஸ் விடுறேன்னா இதுதான் காரணம். இப்ப நேம் ஸ்டூடண்ட் இப்படி கன்டினியூஸா இருக்கும்போது நமக்குமே தெரியாது, கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஏஜ் 24ன்னு இருக்கும்போது நம்மமே கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அதனால செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்காக தான் இங்க கோலன் ஸ்பேஸ் விடுறது. நம்ம இது எல்லாமே நீங்க ரொம்ப சின்ன சின்ன விஷயம் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும். உங்க கோடிங் நீங்க பண்ற கோடிங் தானே. இன்னும் உங்களுக்கே கிளியரா புரியும். இல்லைன்னா உங்களுக்கே புரியாது. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, சரி இதுலயே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். இப்ப கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இப்ப வந்து என்டர் யுவர் நேம் கேட்டிருக்காங்க. என்டர் யுவர் ஏஜ், ஆர் யூ ஸ்டூடண்ட், என்டர் யுவர் மார்க்ஸ். இதெல்லாமே இருக்கு. இத வச்சு எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம்? இஃப் ஏஜ் வந்து 18 மேல இருக்கு, ஸ்டூடெண்ட்டா இருந்தா 50க்கு மேல மார்க் இருந்தா யூ ஆர் ப்ரொமோட்டட் டு நெக்ஸ்ட் கிளாஸ். ரைட்டா? எஸ் ஆர் நோ? Yes, ma'am. ஓகே. எஸ் மேம். ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 16 வச்சுக்கோங்க. 16 இருக்கணும். 16 அப்போ வேற என்ன கண்டிஷன் வைக்கலாம்? ஸ்டூடெண்ட் எஸ். ஸ்டூடெண்ட் வந்து எஸ் இருக்கணும். மார்க் ப்ரொமோட்டட். இதுக்கு எப்படி எழுதலாம் கோட்? இந்த ஏஜ் என்னது? ஏவா? அப்போ ஏ வந்து கிரேட்டர் தென் எவ்வளவா இருக்கணும்? இந்த இதை விட்டுருவோம். இந்த ஏ விட்டுருவோம். ரெண்டு வேரியபிள் ஒரே மாதிரி தான் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஏ வந்து கிரேட்டர் தென் 16 இருக்கணுமா? அண்ட் இது எல்லாமே அண்ட் ஆப்ரேட்டர். ரைட்டா? நம்ம இங்க என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போறோம்? அண்ட் ஆப்ரேட்டர். எதுக்கு அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றோம்? எனக்கு மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். எனக்கு மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது அண்ட் ஆப்ரேட்டர். இல்ல ஏதாவது ஒண்ணு மட்டும் போதும். இப்ப ஏஜும் ஸ்டூடெண்ட் எஸ் இருந்தா மட்டுமே போதும், அவங்க ப்ரொமோட்டட். மார்க் வந்து பார்க்க தேவையில்லைன்னா நான் இதுக்கு ஆர் கொடுத்துக்கலாம். ஒண்ணு இது ரெண்டு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். அப்படி இல்லைன்னா இது ரெண்டு சாட்டிஸ்ஃபை ஆகணும், ஆர் கொடுத்துக்கலாம். இப்ப எனக்கு மூணுமே வேணுங்கிறதுனால நான் என்ன கொடுக்கணும்? அண்ட் ஆப்ரேட்டர் கொடுக்கணும். அண்ட் ஸ்பேஸ் டி வந்து ஈக்குவல் டு 2 இருக்கு. அண்ட் சி வந்து கிரேட்டர் தென் 50 இருக்கணும். இப்படி இருந்தா என்ன அவுட்புட் ரிசல்ட் வரணும்? பிரிண்ட் ஓகே. அப்படி இல்லைன்னா எல்ஸ் என்ன பண்ணணும்? பாப்போமா? இப்போ ஏஜ் என்டர் பண்ண போறோம். நான் 18 என்டர் பண்றேன். எஸ். மார்க் வந்து நம்ம கம்மியா கொடுத்து பார்க்கலாம். You are not promoted. Okay, இன்னொரு வந்து பார்க்கலாம். ஏஜ் வந்து 20. எஸ். நீங்க ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க. எஸ். மார்க் வந்து ஒரு 67. You are promoted. Okay. If else condition புரியுதா? Yes, ma'am. Any doubt in this? No doubt.
ஓகே ஃபைன். இன்னைக்கு நீங்க என்னென்னலாம் பார்த்துருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ல என்னென்னலாம் லேர்ன் பண்ண போறீங்கன்னு பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு பேசிக் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நீங்க பார்த்தத. இப்போ நாளைக்கு என்ன பார்க்க போறோம்னா நெஸ்டட் இஃப் பார்ப்போம். இந்த இஃப் கண்டிஷனவே நீங்க இன்னும் நிறைய 2, 3 கொஸ்டின்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நானுமே கொஸ்டின் போஸ்ட் பண்றேன் குரூப்ல. நீங்க அப்டேட்டடாவே இருங்க. இஃப் கண்டிஷன் முடிஞ்சுன்னா நாளைக்கு நெஸ்டட் இஃப் இன்னும் பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்ப்போம். அதுக்கு ஒரு 2 டேஸ் ஃபுல்லா பைத்தான். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பைத்தான் மட்டுமே ஒரு வேஸ்ட் சிலபஸ். அதுவே நமக்கு தனியா ஒரு கோர்ஸா போகும். அப்ப இது ஃபுல் ஸ்டாக்னா நம்ம கிட்டத்தட்ட பைத்தான் லேர்ன் பண்ண போறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அண்ட் டிப்ளாய்மெண்ட் எல்லாமே லேர்ன் பண்ண போறோம். பைத்தான் வந்து ஃபுல்லா நம்ம இதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனால பேசிக்ல இருந்து எண்ட் வரைக்கும் இது எல்லாத்துலயுமே கிளியர் பண்ணிக்கோங்க. பைத்தான்ல இருக்கிற டவுட் எல்லாமே கிளியர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது டவுட் இருக்குன்னா டோன்ட் ஹெசிடேட் டு கால் மீ ஆர் கனெக்ட் வித் மீ. எப்பயுமே கனெக்டடா இருங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னா லெட் மீ நோ. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கிளாஸ். நாளைக்கு மீட் பண்ணலாமா? எஸ் மேம். ஓகே, Yes, ma'am. 2 பேரும் சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இன் த சென்ஸ் நான் எப்படி கேக்குறேன்னா, இது வந்து எனக்கு யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதான்னு ஏதாவது டவுட் இருக்கா? நோ அதுதாங்க மேம். டவுட் இல்ல இல்ல, இருந்துட்டே இருக்கு. பைத்தான் ஃபுல் ஸ்டாக் படிக்கிறனால உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். ஏன்னா நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் எல்லாமே கத்துக்க போறீங்க. நிறைய எக்ஸ்ட்ரா சினாரியோஸுமே லேர்ன் பண்ணிக்க போறீங்க. டிப்ளாய்மெண்ட் லேர்ன் பண்ண போறீங்க. மேம் எனக்கு டிப்ளாய்மெண்ட் அதான் சொல்லுங்க. மேம் ஒரு டவுட். இப்போ இத கத்துக்கிட்டோம்னா அடுத்து காலேஜ் ஒரு 4த் இயர்ல தான் இந்த மாரி நம்ம ஃப்ளஷ்டா படிப்போமா? இல்ல அதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே இது வந்துருமா மேம்? ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து அது உங்க சிலபஸ் பார்த்தா தான்டா தெரியும். உங்களுக்கு சிலபஸ் எல்லாம் குடுத்துட்டாங்களா? இன்னும் நீங்க காலேஜ்க்குள்ள என்டர் ஆகலைல? எஸ் மேம். அதான் மேம் இப்ப பார்த்தா அது சிலபஸ் மறந்துருச்சுன்னா? ஓ, இப்ப பார்த்து மறந்துருச்சுன்னா இந்த கோர்ஸ் எத்தனை நாள் கோர்ஸ்? 2 டேஸ் கோர்ஸா 3 டேஸ் கோர்ஸா? 2 மந்த்ஸ் மேம். இல்ல மேம் நான் சொன்னேன் இது வந்து லாஸ்ட்டா வந்துச்சுன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு இது ஞாபகம் இருக்கணும் மேம். அப்போ உங்களுக்கு ஞாபகம் இல்லைனாலும் நான் உங்களுக்கு நோட்ஸ் அப்பப்போ சென்ட் பண்ண தான் போறேன். நான் இதுக்கு தான் நான் உங்களுக்கு ஏஎம்எல்ல என்ன சொல்லியிருக்கேன், ஒரு டிரைவ்ல தனி ஃபோல்டர் போட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுங்க. இந்த நோட்ஸ் இந்த வீடியோ வந்து இப்போ தாமரைக்கண்ணன் நம்ம கூட ஜாயின் ஆயிருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த கம்ப்ளீட் வீடியோக்காக தான் நம்ம கூட ஜாயின் ஆயிருக்காங்க. நம்மளுடைய கிளாஸ் ரெக்கார்டிங் எல்லாம் அவர்கிட்ட இருக்கும். அவங்க வந்து நமக்கு போஸ்ட் பண்ணிடுவாங்க. எல்லா ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு கையில இருக்கும். நீங்க எப்பயும் மறந்துடுவேன் அப்படின்னா ஒரு தடவை படிக்கிறது நமக்கு எப்பயுமே மறக்காது. எப்போ மறக்காதுன்னா நம்ம திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கோம். நமக்கு அந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சா மறக்கவே மறக்காது. தமிழ் உங்களுக்கு மறக்குதா? நோ மேம். டேபிள்ஸ் மறக்குதா? டேபிள்ஸ் முதல்ல நமக்கு பிடிக்குமா? No, ma'am. டேபிள்ஸ் படிக்க ஸ்டார்டிங் நமக்கு பிடிச்சதா? பிடிச்சதே இல்ல. என்னைக்குமே இந்த டேபிள்ஸ் வந்து நமக்கு ஒரு பாகக்காய் மாதிரி. கரெக்ட்டா? அப்ப எப்ப அந்த டேபிள்ஸ் நமக்கு பிடிச்சது? கீப்பிங் ஆன் பிராக்டிஸ். நமக்கு பிடிக்காத ஒண்ணு இப்ப நம்ம கேட்டா கண்ண மூடிட்டு 8 into 8 கேட்டா கூட நம்ம ஆன்சர் எப்படி சொல்ல முடியுது? நம்ம அவ்வளவு தூரம் பிராக்டிஸ் ஆயிருக்கும். ஒண்ணு பிடிக்கணும், இல்ல பிராக்டிஸ் ஆகணும். பாருங்க, இது பிடிக்குதா பாருங்க, இல்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. மறக்கவே மறக்காது. டேபிள்ஸ் இப்ப மறந்துருவீங்களா? காலேஜ் போன உடனே அப்பாடா நம்ம 6th தான் படிச்சோம் டேபிள்ஸ். இப்பலாம் யூஸே ஆகாது. அப்படிலாம் எதுவும் இருக்கா? 6th அப்புறம் எப்பயாவது உங்களுக்கு டேபிள்ஸ் டெஸ்ட் வச்சிருக்காங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டேபிள்ஸ் டெஸ்ட் வச்சு 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 பாடா படுத்துனாங்க. ஆனா அதுக்கப்புறம் டேபிள்ஸ் படின்னு யாரும் நம்ம பக்கத்துல உட்கார்ந்து சொன்னதே கிடையாது. இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கா? இட் மீன்ஸ் பிடிக்காட்டியும் பிராக்டிஸ் ஆயிருச்சு. அதேதான் இங்க பைத்தான்லயும். உங்களுக்கு பிடிக்கலன்னு கிடையாது. பைத்தான் வந்து அதாவது பிடிக்காத டேபிள்ஸே படிச்சிட்டோம். அப்ப பிடிச்ச பைத்தான் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஈஸி, மறக்கவே மறக்காது. அவ்வளோலாம் நீங்க ரிஸ்க் எடுக்க. சரி, எப்படியுமே வெப் டெவலப்மெண்ட் வராதா உங்களுக்கு? HTML ஒரு லாங்குவேஜ் கன்ஃபார்மா படிக்க போறீங்க. Django, MongoDB இதெல்லாமே படிக்க தான் போறீங்க. REST API தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா நீங்க ஒரு டிப்ளாய்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா GitHub இல்லாம போகவே முடியாது. அப்போ இது எல்லாமே மேண்டேட்டரிடா. உங்களுக்கு தெரியாமயே இது எல்லாத்தையுமே மேண்டேட்டரியா படிக்க தான் போறீங்க. ஸோ டோன்ட் ஃபியர் அபவுட் லூசிங் இட். ஓகே, நம்ம எங்கேயும் மறந்துடுவோமோ, இப்ப படிச்சு எனக்கு அப்ப எங்க யூஸ் ஆக போகுதுன்னா கிடையவே கிடையாது. உங்களுக்கு ரெக்கார்டிங் செஷன்ஸ் எல்லாத்தையுமே அவைலபிள் ஆயிரும். அதுக்காக தான் கண்ணன் நம்ம கூட ஜாயின் ஆயிட்டு டெய்லி நம்ம கிளாஸஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ண போறாங்க. உங்களுக்கு கம்ப்ளீட் ரெக்கார்டிங்ஸ் கிடைச்சிரும். நோட்ஸ் அண்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. அப்பப்போ போஸ்டிங்ல இருங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் எவ்வளவு வேணாலும் கத்தலாம். ஹர்ஷிதா, உங்களுக்கு ஏஎம்எல்ல என்ன புரிஞ்சதுடா? ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது என்னன்னா, நீங்க பிராக்டிஸ் பண்ணேன்னா திருப்பியும் கண்டினியூ பண்ண முடியாது. புரியுதா? நம்ம Yes, டெஸ்ட் ma'am. வைக்கும்போது அது புரிஞ்சதா உங்களுக்கு? Yes, ma'am. டெஸ்ட் வச்சா மட்டும்தான் உங்களால திருப்பி திருப்பி படிக்க முடியுது. இல்லைன்னா 2 days லேட்டர் ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க என் கூட இப்ப பைத்தான் ஃபுல் ஸ்டாக்ல வரீங்க. ஒரு 1 week கழிச்சு நான் ஒரு கான்செப்ட் கேட்டா நீங்க ரிவைஸ் பண்ணணும். புரியல பிடிக்கல கிடையாது, ரிவைஸ் பண்ணணும். ரைட்டா? ரிவைஸ் பண்ணாம என்கிட்ட ஆன்சர் பண்ண முடியாது. Yes, ma'am. இப்போ ரிவைஸ் பண்ணாம பண்ண முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா அப்புறம் சுத்தமா மறந்துடுவீங்க. அதுக்கு தான் நான் பெட்டர் ஆப்ஷன் என்ன சொன்னேன்? ஆல்வேஸ் கீப்
ப்ராக்டிசிங் எல்லாத்தையுமே உங்களோட கிளவுட்ல சேவ் பண்ணி வைங்க. சொல்லியிருக்கேன்னா உங்களுடைய டிரைவ்ல தனி ஃபோல்டர் போட்டு எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கோங்க. அப்பப்போ ரீட் பண்ணுங்க. ரீல்ஸ் பார்க்குற டைம்ல இதை ரீட் பண்ணி சும்மா ரிவைஸ் மட்டும் பண்ணுங்க. என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்கு, என்னென்னலாம் பண்ணிருக்கோம், நம்ம கேஸ் ஸ்டடி என்ன கொடுத்துருக்காங்க. இன்னும் கேஸ் ஸ்டடி சப்மிட் பண்ணல ஹர்ஷிதா, ரைட்டா? இருங்க நான் இன்னைக்கு குரூப்ல போட்டு விடுறேன். இன்னும் கேஸ் ஸ்டடி ப்ராஜெக்ட் நமக்கு எஸ் வரல. மேம். ஓகே, இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும் நீங்க. இப்போ ஸ்ரீனி அவங்க பேட்சுக்கு வந்துருச்சு கேஸ் ஸ்டடி. ஆமாவா ஸ்ரீனி? Yes, ma'am. ஹர்ஷிதா உங்களையாவது ரெண்டு பேரா பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸ்ரீனி பேட்ச்க்கு வந்து எப்படின்னா 2 ப்ராஜெக்டையுமே கொடுத்து ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். பாப்பா என்ன பண்ணி சப்மிட் பண்றாங்கன்னு. எஸ் ஏன்னா மேம். நீங்க வந்து பிடிச்சு படிச்சா மட்டும்தான் மெஷின் லேர்னிங் ஆகட்டும், பைத்தான் ஆகட்டும், நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் கத்துக்கிறீங்க. ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு மெஷின் லேர்னிங் மாதிரி மாறணும். படிக்கணும் பிராக்டிசிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு கான்செப்டை தனி ஃபைல உங்களுக்கு கொடுத்துட்டு கான்செப்ட்ஸை ரீட் பண்ணுங்க, அப்பப்போ ரீட் பண்ணுங்க, சர்ச் பண்ணுங்க. அது ரிலேட்டடா கரண்ட் ப்ராஜெக்ட் நான் கொடுத்துருக்க கான்செப்ட் எல்லாம் அப்படியே அந்த மிஷின் லேர்னிங்க்கு அந்த பர்டிகுலர் டாபிக்கு மட்டும் படிக்கிறதுக்காக இல்லை. நீங்க அந்த டாபிக் மட்டும் போட்டீங்கன்னா அது ரிலேட்டட் ப்ராஜெக்டே வரும். 1000+ ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஒரு பர்டிகுலர் இப்ப கட் ஆஃப் நான் கொடுத்துருக்கேன்னா அந்த ட்ரேட் கட் ஆஃப்க்கு மட்டுமே ஒரு 1000 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ரேக்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கேன்னா ரேகுக்கு மட்டுமே ஒரு 10,000 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட் மீன்ஸ் நாட் பர்டிகுலர் டெஃபினிஷன், ஒரு ப்ராஜெக்ட்ஸ். அதெல்லாம் அதுக்காக தான் உங்ககிட்ட கான்செப்ட் கொடுத்து படிங்கன்னு டெஸ்ட் வைக்கிறேன். ஓகே, கிளியர்? ஓகேடா, தேங்க்யூ ஃபார் ஓகே ஜாயினிங் மேம். வித் மீ. வி கேன் see tomorrow. Bye bye. Thank you.